அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய தேர்தலில் நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகை கடன்கள் எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், அதுவும் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைகள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். யார் யாருக்கு எந்தெந்த சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடி செய்யப்படும், அது மட்டும் இல்லாம நகை அடமான கடன்கள் மட்டுமல்லாமல் கல்வி கடன்கள், வீட்டு கடன்கள், சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போவதாக தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகை கடன்ல தள்ளுபடி செய்வதற்காக மட்டும் கிட்டத்தட்ட 16,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 16,000 கோடியுமே பாத்தீங்கன்னாக்க கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டுமல்லாமல் நீங்க எந்த தொடக்க வேளாண்மையிலும் சரி, இல்ல பாத்தீங்கன்னா கிராமப்புற வங்கிகளிலும் சரி, எந்த வங்கிகளை வைத்திருந்தாலுமே தள்ளுபடி செய்யப்படுவது உறுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பயன்பாட்டுக்கெல்லாம் நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் ரெகுலர் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்க தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்தலில் நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு, கூட்டுறவு வங்கிக்கு படையெடுக்கும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. வரும் 2026ஆம் ஆண்டுல சட்டசபை தேர்தலில் நகை கடன் தள்ளுபடியை எதிர்பார்ப்பு தற்போது கூட்டுறவு வங்கிகளுக்கு நகைகளுடன் மக்கள் படையெடுத்து வருகின்றனர். தமிழகத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகின்றன. இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன், நகைக்கடன், கறவை மாடு, சிறு வணிக கடன், மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல், ஆழ்துளை குழாய் கிணறு அமைத்தல், மூங்கில் வாங்குதல் போன்ற பல்வேறு கடன்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களும் தங்க நகை அடமானத்தில் கடன் வழங்குகின்றன. கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கூட்டுறவு சங்கங்களில் 5 பவுன் வரை நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது. இனி மாத தவணையில் நகை கடனை செலுத்தலாம், சுலபமாக நகையை மீட்க வசதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி கூட்டுறவு நிறுவனங்களில் 2021 மார்ச் வரையிலான நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்ய பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் 14.51 லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு 6,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் கட்சியினர் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதியில் நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு இடம்பெறும் என எதிர்பார்த்துள்ளனர். அதனால் தற்போதைய கூட்டுறவு நிறுவனங்களில் தங்க நகைகளை அடமானம் வைத்து நகை கடன் பெறுவதற்கான ஏராளமானோர் படையெடுக்கின்றனர். குறிப்பாக சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் அதிக அளவில் நகை கடன் பெறுவதற்கான பெண்கள் ஆர்வமாக உள்ளனர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நகை கடன், பயிர்க்கடன், சுய உதவி குழு கடன் தள்ளுபடி தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்களில் மூலம் பயனாளிகளின் 19,000 கோடி ரூபாய் மேலான கடன்கள் தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்திருக்கிறாங்க, அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விவசாயிகள், மகளிர்
சுய உதவிக்குழுவுக்கு உதவும் வணிகில் அவர்கள் வாங்கிய கடன்களை பலமுறை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. அதே போல நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்ட கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? பயிர்க்கடன். விவசாயிகளின் துயர் துடைக்க தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன் நிலுவைத் தொகையான ரூபாய் 12,110 கோடியை தமிழக அரசு தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் 16,43,347 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது 31/1/2000 அன்று நிலுவையில் இருந்த பயிர்க்கடன்களாகும். அதற்கப்புறம் இப்போ 2025 to 2026 ஆண்டுக்கான பயிர்க்கடன்கள் மற்றும் நகை அடமான கடன்களை பத்தி பார்ப்போம். மகளிர் சுய உதவி குழு கடன் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. பெண்களின் பொருளாதார மேம்பாட்டினை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மகளிர் சுய உதவிக்குழு கூட்டுறவு நிறுவனங்களில் பெற்றிருந்த கடன் நிலுவைத் தொகை ரூபாய் 2,117 கோடியை தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் 1,01,897 கோடி மகளிர் சுய உதவிக் குழுக்களில் உள்ள 10,56,296 பெண்கள் பயனடைந்துள்ளனர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியா நம்ம எல்லாரையும் எதிர்பார்த்த நகை கடன். சரிங்களா? தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியினை நிறைவேற்றும் வகையில் 31/3/2021 அப்பதான் அவங்க பொறுப்பேற்றாங்க. நிலுவையில் இருந்த 5 பவுன் நகைக்குட்பட்ட பொது நகை கடன்கள் 4,918 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு தள்ளுபடி சான்றிதழுடன் நகைகளுடன் திருப்பி வழங்கப்பட்டன. இதன் மூலம் 11,83,091 குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர். அதே போல இப்போ 2025 to 2026 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல நகை அடமான கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து நகைகளும் தள்ளுபடி செய்யப்படும். அதற்காக கிட்டத்தட்ட 16,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் 17,000 கோடி ரூபாய் மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2024 ஆண்டுல வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட ரூபாய் 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே நலத்திட்ட உதவிகள் தான். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நகை அடமான கடன்கள் எந்தெந்த வங்கிகளில் வைத்திருந்தால் தள்ளுபடி செய்யப்படும் கேட்டீங்கன்னா, கூட்டுறவு சார்ந்த வங்கிகள். ஓகேங்களா? நீங்க கூட்டுறவு பேங்க்ல வச்சிருக்கலாம், இல்ல தொடக்க வேளாண்மை பேங்க்ல வச்சிருக்கலாம், இல்ல கிராமப்புற வங்கிகள் வச்சிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வேளாண் சார்ந்த வங்கிகளாக இருக்கணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த தள்ளுபடி எல்லாமே செல்லுபடி ஆகுங்க. சரிங்களா? மேற்கண்ட மூன்று கடன்கள் தள்ளுபடிகள் மூலம் தமிழக முதல்வரின் தலைமையிலான அரசு ரூபாய் 19,145 கோடியை தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் 38,82,734 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் குறுகிய கால கடன்களை வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகள் 3 அடுக்கு நிறைய கொண்டதாகும். அதில் அடுக்கு கிராம அளவில் விவசாயிகள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் ஆகும். இரண்டாவது அடுக்காக வேளாண் அளவில் மத்திய கூட்டுறவு வங்கிகள் சிறப்பான ஒரு செயல்பாட்டினை அளிக்கின்றன. மூன்றாவது அடுக்கில் மாநில அளவில் தமிழ்நாடு மாநில தலைமையிலான கூட்டுறவு வங்கி உள்ளதுன்றதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க அருமையா பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஸ்கீம்ல மறக்காம சந்திக்கலாம். தேங்க்யூ.